இந்த 4வது நான் சொல்ல போகிற ஒரு விஷயம் வந்து நம்மளோட கண்ட்ரோலில் இல்லை. இதை பற்றின புரிதல் நிறைய பேர்த்துக்கு இல்லாதனால தான் இந்த வெயிட் லாஸே ஃபெயிலியர் வருது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக வந்து நம்ம இந்த டயட்டு எக்ஸசைஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு ஓரளவுக்கு வெயிட்டை வந்து நம்ம குறைக்கும் பொழுது கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு விதமான ஒரு டயர்ட்னஸ், பசி அதிகமாகிற மாதிரி இருக்கணும், அதிகமாக சாப்பிடணும். இல்லைனா ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு பக்கம் நான் சொன்ன மாதிரி இப்போ எல்லாம் நல்லா டயட்டில் இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல உணவு பார்க்கும்பொழுது ஒரு நாள் தானே 2 நாள் தானே சீட்டிங் டேன்னு சொல்லிட்டு அதிகப்படியாக கிரேவிங் சாப்பிடக்கூடிய ஒரு எண்ணம் தோன்றும். இந்த எண்ணம் தோன்றதுக்கு மிக முக்கியமான காரணம் நம்ம உடம்புல சுரக்கிற ஹார்மோன்ஸ் பண்ணக்கூடிய வேலை. இதோட அடிப்படை என்னென்னா, ஒரு சிலர் வந்து இதை வந்து ஒரு பாடி செட் வெயிட் தியரி அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம உடல் எடை அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் நம்ம சொல்கிறத கேள்விப்பட்டிருப்போம். எனக்கு எப்பவுமே ஒரு 80 தாங்க இருக்கும், எனக்கு எப்பயுமே 85 தாங்க இருக்கும் இப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வெயிட் கம்மியாகவே இருப்பாங்க. நிறைய பேர் வீடியோஸில் கூட கமெண்ட் பண்ணுவாங்க, டாக்டர் வெயிட் குறைக்கிறதுக்கே எல்லாம் சொல்கிறீங்களே, வெயிட் ஏற்றுறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறது உண்டு. 50-55லேயே தான் இருப்பாங்க, அதுக்கு மேலே யாரும் என்ன சாப்பிட்டாலும் ஏற மாட்டாங்க. என் கிளாஸ்மேட்டு என் காலேஜில் படிக்கும்போது என் ஃப்ரெண்டு இருந்தார். அவர் வந்து என்னன்னா நல்லா சாப்பிடுவார், எங்களெல்லாம் விட பல மடங்கு சாப்பிடுவார். ஆனால் அவர் வெயிட் வந்து 60க்கு மேலே தாண்டாது. இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னா, பாடி செட் வெயிட் அப்படின்னு சொல்லி ஒரு உடல் எடையை வந்து நம்மளோட உடம்பு வந்து கணிச்சு வச்சுருக்கோம். இவருக்கு இவ்வளோ தான் உடம்பு வெயிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 65, 75, 85 அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெயிட்டை விட அதிகமாக போகிறதுக்கு நிறைய சாப்பிட்டோம்னா என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட பிஎம்ஆர் பேசல் மெட்டபாலிக் ரேட்டுன்னு சொல்லக்கூடிய பிஎம்ஆரை வந்து அதிகப்படுத்தும். பிஎம்ஆர்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம நினைக்கிறோம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடெல்லாமே எக்ஸசைஸ் பண்ணி தான் குறைக்கணும் அப்படின்னு. அப்படி கிடையாது. நம்ம மூச்சு விட்றோம், இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், நமக்கு உடம்புக்கு சூடு வேணும், இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு எனர்ஜி வந்து நமக்கு வந்து ஸ்பெண்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தேவைப்படுற எனர்ஜியை அதிகமாக செலவழித்து அந்த வெயிட்டை ஏற விடாமல் அதுலேயே வச்சுக்கும். இதே வெயிட்டை குறைக்கணும்னு நினச்சி நல்ல வெயிட்டு குறைக்கிறாங்க இல்லைங்களா, ஒரு 4 கிலோ 5 கிலோ 6 கிலோ குறைஞ்சி வந்து ஒரு 3 மாதம் கழிச்சோன்னே நம்ம உடம்பு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும், என்னடா அது நம்ம வெயிட் வந்து இவ்வளோ வச்சுருக்கணுமே இவனுக்கு, ஆனால் இதை குறைச்சிவிட்டானே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம், நம்மளோட பிஎம்ஆரை குறைச்சிரும். எப்படி குறைக்கும்? இப்போது நான் பேசுகிறதுக்கு ஒரு எனர்ஜி வேணும், நம்ம இருதய துடிப்புக்கு ஒரு எனர்ஜி வேணும், மூச்சு விடுறதுக்கு ஒரு கேலரிஸ் அளவு வேணும், எனர்ஜி வேணும். அதை எல்லாத்தையும் செலவு பண்ணுறதை குறைச்சிரும். இப்போது உதாரணத்துக்கு ஒரு 15,000 ரூபா நீங்கள் சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க. அந்த 15,000 ரூபா சம்பளம் வந்து திடீர்னு 10,000 குறைஞ்சி போச்சு. உடனே வீட்டில் என்ன பண்ணுவாங்க, பட்ஜெட் போட்டு இதுக்கு செலவாகிறத கொஞ்சம் குறைச்சிக்குவோம், இதை வந்து கம்மியான விலைக்கு வாங்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பட்ஜெட் போடுவோமா இல்லையா? அதே போல் ஒவ்வொரு வேலைக்கும் செலவாகிற கேலரி செலவை குறைக்கும். 10 கேலரியில் செய்ய வேண்டிய வேலையை 7 கேலரியில் செஞ்சிடும்.